ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரெண்டலன்பர்க் சைன் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சைன் காஸ் ஆகிறதுக்கு காரணம் வீக்கனிங் ஆஃப் குளூட்டியஸ் மீடியஸும் குளூட்டியஸ் மினிமஸ் மசில்னால தான். ஸோ என்னென்ன மசில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 மசில் இன்வால்வ் ஆகும், குளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் குளூட்டியஸ் மினிமஸ் மசில். ஓகேவா? அப்புறம் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கும்போது, சாகிங் ஆஃப் பெல்விஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகேவா? சாகிங்கிறது சாயறது, ஒரு சைட் ஆஃப் பெல்விஸ் வந்து ஒரு சைடாக சாயறது தான் வந்து இது ப்ரிவெண்ட் பண்ணும், இந்த 2 மசில்ஸும். ஓகேவா? இந்த குளூட்டியஸ் மீடியஸும் குளூட்டியஸ் மினிமஸும். ஓகே, இப்போ நர்வ் சப்ளை பார்த்தீங்கன்னா, குளூட்டியஸ் மீடியஸ்க்கும் குளூட்டியஸ் மினிமஸ்க்கும் சுப்பீரியர் குளூட்டியல் நர்வ்னு சொல்லி ஒரு நர்வ் சப்ளை பண்ணும். அதே குளூட்டியஸ் மேக்ஸிமஸ்க்கு இன்ஃபீரியர் குளூட்டியல் நர்வ், அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? அதோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். பேரலைசிஸ் ஆஃப் த போத் மசில்ஸ் ஆன் ஒன் சைடு. ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்டலன்பர்க் சைனில் 2 மசிலுமே வந்து ஒரு சைடு வந்து பேரலைஸ் ஆயிரும். ஓகேவா? அதனால் என்ன ஆகும்னா, பெல்விஸ் வந்து சாக்ஸ் ஆன் த ஹெல்த்தி சைடு, எந்த சைடு வந்து ஹெல்த்தியாக இருக்கோ அந்த சைடில் வந்து சாய்ஞ்சிரும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பேரலைஸ் ஆச்சுன்னா ரைட் சைடில் வந்து சாஞ்சிரும். வென் ஃபுட் இஸ் ஆஃப் கிரவுண்டு. ஓகேவா? ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் தூக்குறீங்கன்னா அப்போ பெல்விஸ் வந்து சாக்ஸ் ஆன் த ஹெல்த்தி சைடு. ஓகே, சாஞ்சிரும்னு சொல்கிறேன். ஓகேவா? வைல் வாக்கிங், நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரங்க் பெண்ட்ஸ் டு த பேரலைஸ்டு சைடு. ஓகே, இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ட்ரங்க்ஸ் பெண்ட்ஸ் டு த பேரலைஸ்டு சைடு. ட்ரங்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேரலைஸாக இருக்கக்கூடிய சைடில் வந்து பெண்ட் ஆயிரும். அதே மாதிரி ஹிப்பு வந்து இட் ட்ராப்ஸ் டு த ஆப்போசிட் சைடு, எந்த சைடு பேரலைஸ் ஆகாமல் இருக்கோ அந்த சைடு வந்து ட்ராப் ஆயிரும். ஓகே, இதை வந்து இப்போ இதை படிக்கும் போது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் என்னென்னா, இஃப் த பேஷண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரைட் லெக் அண்ட் லெஃப்ட் பெல்விஸ் ட்ராப்ஸ். ஓகே, ஸோ ரைட் குளூட்டியஸ் மீடியஸ் அண்ட் மினிமஸ் ஆர் வீக். ஸோ ட்ரெண்டலன்பர்க் சைன் பாசிட்டிவ் ஆன் ரைட் சைட். இது என்ன சொல்ல வரேன்னா, இஃப் த பேஷண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரைட் லெக், இப்போ பேஷண்ட் வந்து ரைட் லெக்கில் நிற்க சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ லெஃப்ட் பெல்விஸ் வந்து ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கும் போதே வந்து லெஃப்ட் பெல்விஸ் வந்து ட்ராப் ஆகுது. ஓகேவா? ரைட் லெக்கில் நிற்க சொல்லும் போது லெஃப்ட் சைடு வந்து ட்ராப் ஆகுதுன்னா அப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அப்போ ரைட் குளூட்டியஸ் மீடியஸ் மினிமஸும் வீக்காக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதாவது நான் தான் முன்னாடி சொன்னேன்ல, எந்த சைடு வந்து உங்களுக்கு பேரலைஸ் ஆகிருக்கோ ஆப்போசிட் சைடு ஹெல்த்தியர் சைடு தான் வந்து உங்களுக்கு பெல்விஸ் ட்ராப் ஆகும். ஓகேவா? ஆர் பெண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ ரைட் சைடில் நிற்கும் போது, ரைட் லெக்கில் நிற்கும் போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு ட்ராப் ஆகுதுன்னா அப்போ ரைட் லெக் தான் வந்து வீக்காக இருக்குது, அந்த மசில்ஸ் தான் வீக்காக இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ரைட் குளூட்டியஸ் மீடியஸும் மினிமஸும் வீக்காக இருக்குது. ஸோ ட்ரெண்டலன்பர்க் சைன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ட்ரெண்டலன்பர்க் சைனு. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.